ஜெபம் பண்ண கடவோம். அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இது பரிசுத்தமான திருவிருந்து ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகின்றோம். உம்முடைய திருப்பந்தியிலே உம்மோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியாக எங்களை அழைத்து கொண்டு வந்த தயவுக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலும் ஆண்டவரின் மத்தியிலே எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து அப்பத்தை பிட்கையிலே தம்மை வெளிப்படுத்தி உம்முடைய அளவற்ற நன்மையினாலும் கிருபையினாலும் எங்கள் ஒவ்வொருவரை நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும். கீதம் 66 பாமாலை 45 பாடுவோம். மகிழ்ச்சி ஓய்வு நாளே பூரிப்பு ஜோதியாம். கீதம் 66 பாமாலை 45 பாடுவோம். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலே செய்யப்படுவதாக. அன்று நிலை எங்கள் அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்ற செயல்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைகளை பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ஆமேன். எல்லா இருதயங்களையும்
எல்லா விருப்பங்களையும் எல்லா ரகசியம் அறிந்திருக்கிற சர்வன தேவனே, நாங்கள் தேவனிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் முது பரிசுத்தாவின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோ. நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடு அன்பு கூறுவாயாக என்பதே முதலாவது கற்பனை. இதற்கொப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்தில் அன்பு கூறுவாய் என்பதே. இவைகளின் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார். ஜெபம் பண்ண கடவோம். திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 8ஆம் ஞாயிறுக்குரிய சுருக ஜெபம். வானத்திலும் பூமியிலும் உள்ள சகலத்தையும் தவறாத விசாரணையினாலே நடத்துகிற தேவனே, தீமையானவில் எல்லாவற்றையும் எங்களை விட்டு விலக்கி நன்மையானவில் எல்லாவற்றையும் எங்களுக்கு அருளி செய்ய வேண்டுமென்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். உட்காருங்கள். நிருப வாக்கியம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள நிருப வாக்கியம் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் கொரிந்தியர் திருச்சபைக்கு எழுதின முதலாவது நிருபம் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரை. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 1வது வசனம் முதல். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டுமென்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில், அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போமாக. அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. உலகத்தின் முடிவு காலத்திலுள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்பது. நிருப வாக்கியம் வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். Hallelujah.
பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் அடங்கியிருக்கிறது. பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். பின்னும் இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆசைகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது எஜமான் அவனை வரவழைத்து, உன்னை குறித்து நான் இப்படி கேள்விப்படுகிறது என்ன? உன் உக்கிரான கணக்கை ஒப்புவி, இனி நீ உக்கிரானக்காரனாக இருக்கக்கூடாது என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன், நான் என்ன செய்வேன்? என் எஜமான் உக்கிரான விசாரிப்பிலிருந்து என்னை தள்ளி போடுகிறானே, கொத்துகிறதற்கு எனக்கு பலனில்லை, இறக்கவும் வெட்கப்படுகிறேன். உக்கிரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டு தன் எஜமானிடத்தில் கடன்பட்டவர்களை ஒவ்வொருவனாக வரவழைத்து முதலாவது வந்தவனை நோக்கி, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்கிரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாய் எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆளும்போது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள் என்றார் என்பது. வானத்தையும் பூமியையோ காணப்படும் காணப்படாதோ எல்லாவற்றையும் படைத்தவராய் இருக்கிறார் சர்வபிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே சத்தமாய் தேவனுடைய பிரதமமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் சகல குணம் உண்டாவதற்கு தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தேவனுடைய தேவமானவர், ஜோதி ஜோதியானவர், மேதனி மேதேவன், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய நேசமுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதனமாய் காக்கவும் நமக்கு உண்டாகும் பரமனுக்கு பிரஸ்தாவினை கண்டது மனுஷனானா நமக்கு சிறுவையாகிவிடு பாடுபட்டு அடக்கமண்ண
ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 240 பாடுவோம். என்னிடத்தில் பாலர் யாரும் வரவேண்டும் என்கிறார். பாமாலை 240 பாடுவோம். உட்காருங்கள். திருமுலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே இந்த ஆராதனை வேளைக்கு வந்திருக்கிற அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன். தேவன் தந்த இந்த நன்மைகளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் ஒரு அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் ஐயா அவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நம்ம எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்பதன் மூலமாக மேன்மையான ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய பாரத்தோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு இந்த ஆராதனை வேளையை நமக்கு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறாங்க. கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள், இயேசு ஊழியங்களையும் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜபங்களில், குடும்ப ஜபங்களில் ஐயா அவர்களுக்காக செய்து கொண்டு வருகிற இந்த மகத்துவமான ஊழியங்களுக்காக நாம் ஜபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். இந்த ஊழியங்கள் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது. உலகமெங்கும் உள்ள ஏராளமான மக்களுக்கு தேவன் இதை ஆசீர்வாதமாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதற்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஆராதனை வேளை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடும் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் வழங்கி கொண்டு வருகிறோம். நீங்கள் எங்களுக்காக ஜெபியுங்கள். எனக்காக, என்னோடு கூட இருக்கிற இந்த ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்தினருக்காக, ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் மறவாமல் ஜெபிக்க உங்களை மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். அது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்திற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. ஒவ்வொரு வாரமும் இதை நாங்கள் ஒளிப்பதிவு செய்து நாங்கள் இதை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்கின்றோம். இதை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. கர்த்தர் உங்கள் உள்ளத்தை எவ்வாறு சொன்னால் நீங்கள் மனம் வந்து இதை தாங்க முன் வரலாம்.
நீங்கள் எங்களோடு கூட தொடர்பு கொள்ள உங்களை மிகுந்த அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாகவே அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக சந்ததி சந்ததியாக பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். இந்த வாரத்திலும் கூட இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு நமக்கு கோயம்புத்தூரை சார்ந்த ஒரு அருமையான குடும்பத்தில் நமக்கு உதவி செய்திருக்கிறாங்க. அதற்காக ஆண்டவர் அதிகமாக துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். அருமையான சகோதரி திருமதி சுகந்தி ஜெயராஜ், இந்த அருமையான சகோதரிக்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய ஊழியத்தை அதிகமாக நேசிக்கிறவர்கள் தவறாமல் இந்த ஆராதனை வேளையை பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஒரு அருமையான குடும்பத்தினர். அதற்கு ஆண்டவர் துதிக்கிறேன். அருமையான சகோதரி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு கொடுத்த அருமையான மகன் சஞ்சய் அவர்களுக்காக, அவர்களுக்கு கொடுத்த அருமையான துணைவியார் சகோதரி திருமதி ஷேரன் சஞ்சய் அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். தேவன் இந்த அருமையான தம்பதிகளுக்கு கொடுத்த அன்பு மகன் ஜோனத்தனுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். கர்த்தர் இந்த குடும்பத்தை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. அதே போல அருமையான சகோதரனுடைய தாயார் திருமதி வனஜோதி அம்மா அவர்களுக்காக ஆண்டவர் துதிக்கிறேன். வயதான காலத்திலும் நம்முடைய ஆராதனை வேளை தவறாமல் அதில் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொள்ள ஒரு அருமையான ஒரு அம்மா. அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன். அருமையான அம்மா அவர்களை கர்த்தர் அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல சுகத்தை, பலத்தை, நீடித்த சுகவாழ்வையும் அவர்களுக்கு கொடுத்து, நீ உன் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தை காண்பாய் என்ற வாக்கின்படியே தேவன் பெரிய காரியங்களை, ஆசீர்வாதங்களை அருமையான அம்மா அவர்களுக்கும் தேவனுக்கு கொடுத்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக ஒரு நிமிடம் நாம் தலைவணங்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுது உம்முடைய திருவார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வேத வசனத்தின் மூலமாக எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறீரோ அதை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். நீர் எங்களோடு கூட பேசும், என்னை மறைத்து நீர் வெளிப்படும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம், நாம் சுவிசேஷ வாக்கியமாக வாசிக்க கேட்ட வேத பகுதியாகிய பரிசுத்த லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பார்க்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக புத்திமான்களாய் இருக்கிறார்கள். இங்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு ஓமையிலே அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அநீதி உள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். ஒரு அநீதி உள்ள உக்கிரானக்காரன் தன் எஜமானுடைய ஆசியை அழித்து போட்டதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஓமையுடைய முழு கருத்தையும் இந்த சம்பவத்தை நம்ம எல்லாரும் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இவன் அழித்து போட்டது நிமித்தமாக எஜமான் அந்த வேலையை விட்டு இவனை நீக்கும்படியான ஒரு சூழல் வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ்ந்த அந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரனை அதே எஜமான் அவனை மிகவும் புகழ்ந்தான், மெச்சிக்கொண்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை, அநேக காரியங்களை உவமைகள் மூலமாகவே சொல்லி கொண்டு வந்தார். இந்த உவமையை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். நீங்கள் 14ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, பொருளாசைக்காரராகிய பரிசேயரும் கூட இந்த உவமையை கேட்டார்கள், அவரை பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது கூட ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை அவர் சொல்லி கொண்டு வருகிறார். இந்த வேத பாரகர் பரிசேயர் எல்லாரும் கேட்கின்றார்கள். அந்த 15ஆம் அதிகாரத்தில் 3 உவமைகளை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து சொன்னார். அதில் 3வது உவமை ஒரு இளையகுமார். 11ஆம் வசனத்திலிருந்து அது ஆரம்பிக்கின்றது.
இளையகுமாரன் ஆசிகளை தவறாக செலவழித்து அதனுடைய முடிவு என்ன என்பதை குறித்து இயேசு கிறிஸ்து மிக அழகாக சொன்னார். அதைத் தொடர்ந்து 16ஆம் அதிகாரத்திலேயும் இந்த ஆசையை குறித்து ஒரு அருமையான ஒரு போதகத்தை தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இதைத் தொடர்ந்து நீங்கள் 19ஆம் வசனத்திலிருந்து, லூக்கா 16ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து முடிவரை நாங்கள் பார்க்கும் பொழுது மீண்டும் ஒரு மனிதன் தன்னுடைய ஆசையை எவ்வாறு பயன்படுத்தினான் என்பதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 சம்பவங்களிலும் 3 உவமைகளும் ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து தொடர்ந்து சொல்லுகிறதாக இங்கு லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் 15ஆம் அதிகாரம் இங்கு 11லிருந்தும் 16ஆம் அதிகாரம் முழுவதுமாக நாம் பார்க்கின்றோம். இந்த 3 உவமைகளிலுமே இந்த ஆசையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க, இந்த ஆசை இருந்தால் போதும், எல்லாம் முடிஞ்சிடும், எல்லா நன்மையும் நமக்கு கிடைச்சிரும், அதுதான் நமக்கு நித்தியமானது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம் சொல்லுகிறது, பின்பு இயேசு அவர்களை நோக்கி, பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஆசைகள் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் கூட அது நமக்கு ஜீவன் கிடையாது. ஆனால் இந்த ஆசை என்ன செய்யணும் பார்த்தீங்கன்னா, அதை நாம் சரியாக அதை கையாண்டோம் என்று சொன்னால் அது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அதை நம்ம கொண்டு செல்வதற்கு அது ஒரு கருவியாக பயன்படும். ஆனால் அந்த ஆசை நமக்கு அது மாத்திரம்தான் நமக்கு எல்லாம் கொடுக்கும் என்று சொல்ல முடியாது. அந்த ஆசையை நாம் சரியான விதத்தில் பயன்படுத்தினால் அதை வைத்து நமக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைக்கு என்ன செய்யணும், அது தேவை அது கொண்டு செல்லும் சந்தேகம் கிடையாது. நாம் அங்கே பார்க்கிற 3 காரியங்களிலும் இந்த ஆசையை பற்றி சொல்லுகின்றார். அந்த இளையகுமாரன், அந்த நீங்கள் 13ஆம் வசனத்தை 15ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆசையெல்லாம் என்ன செய்தான்னா அழித்து போட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவை நம்ம பார்க்கிறோம். நீங்கள் அதே 15ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில் அவருடைய மனம் திரும்புதல் மூலமாக அந்த தகப்பன் சந்தோஷப்பட்டான். அவருடைய அந்த வீடு முழுவதிலும் சந்தோஷப்பட்டது, எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. நீங்கள் 16ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த அநீதி உள்ள உக்ரானக்காரன் தன் எஜமானுடைய ஆசை இவனும் அழித்து போடுகிறான். ஆனால் இவன் செய்த சில காரியத்தின் நிமித்தமாக அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த எஜமான் இவனை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறான், மெச்சி கொண்டான், புகழ்ந்தான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு அடுத்த 19ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கும் பொழுது, அங்கு ஒரு மனிதன் இருந்தான், அவனுக்கு ஏராளமான ஆசை இருந்துச்சு, அவனும் அதை செலவழிக்கிறான். ஆனால் அதனுடைய முடிவை நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஒரு வேதனை உள்ள இடத்துல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றான். அதே வேளையில் அவன் கண்ணுக்கு முன்னால் கொஞ்சம் தூரத்தில் ஒரு மனுஷன் தெரிகிறான். அவனும் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதனுக்கு பக்கத்தில் தான் இருந்தான். பார்த்துக்கிடுங்க, வாசலில் தான் கிடந்தான். அவனுக்கு சாப்பாட்டுக்கு வழி கிடையாது, அவனுக்கு இவ்வளவு ஆசை கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் அவன் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தான். அப்போ ஆசை ஒரு மனிதனுக்கு ஜீவன் கிடையாது. ஆனால் இந்த ஆசையை வைத்து கொண்டு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான வழிமுறைகள் என்ன செய்ததுன்னா இருக்குது. இது 3ஆவதாக இயேசு சொன்ன இந்த ஐஸ்வர்யமுள்ள மனிதன், அவனுக்கு ஆசை இருந்துச்சு, ஆனால் அவன் சரியான விதத்தில் கையாளாதபடியினால் அதனுடைய முடிவை நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப வேதனை உள்ள ஒரு இடத்திற்கு கொண்டு போய் செல்லப்பட்டான். இன்றைக்கு நாம் இதை 16ஆம் அதிகாரம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் உள்ள முதல் 9 வசனங்கள் உள்ள சில காரியங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இங்கேயும் இந்த அநீதி உள்ள உக்ரானக்காரனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 1ஆம் வசனத்தில், அவன் தன் எஜமானுடைய ஆசைகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. தன்னுடைய எஜமானுடைய ஆசைகளை அவன் ரொம்ப வேஸ்ட் பண்ணுறான் என்று யாரோ போய் எரிச்சிட்டாங்கன்னா எஜமான்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. எஜமானுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு. அவன் கூப்பிட்டு சொல்கிறான், உன் கணக்கை எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ இடத்த காலி பண்ண அப்படின்னு சொல்கிறான். இவன் யோசித்து பார்க்குறான், எஜமான் நம்மளை காலி பண்ணிட்டாரு,
இனி நம்ம கணக்கை ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு வெளியே போனாக்கி இனி என்ன வேலை செய்து பிழைக்க? நம்ம ஊரில் நம்ம சொல்லுவோம், மம்பட்டி வேலை செய்ய முடியுமா, இந்த வேலையை விட்டாச்சுன்னா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கொத்துகிறதுக்கு எனக்கு பலன் இல்லை, என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியவில்லை. அப்போ அவன் நினைக்கிறான், ஆனால் வெளியே போகும்பொழுது நமக்குன்னு ஒரு 4 பேர் இருந்தால் தான் நாம் இந்த உலகத்தில் சர்வே பண்ண முடியும். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? எஜமான்கிட்ட யாரெல்லாம் கடன் பட்டிருந்தார்களோ அவர்களெல்லாம் அழைக்கின்றான். நீ பட்ட கடன் எவ்வளவு என்று கேட்கின்றான். சொல்லுகின்றார்கள். அதில் அவன் ஒரு டிடக்ஷன் பண்ணுறான். 100 குடம் எண்ணெய் அப்படின்னா 50 அப்படின்னு எழுதுகிறான். இப்போ இந்த கணக்கு உக்ரானக்காரன் எதை எழுதுனா அதான் எஜமான்கிட்ட போகும் பார்த்துடுங்க. 50% அவனுக்கு டிஸ்கவுண்ட் பண்ணிடுதான். அப்போ உனக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆதாயம் கிடைக்குது பார்த்துக்கிடுங்க. அதுக்கடுத்தால நீ எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிற? 100 கலன் கோதுமை அப்படின்னு சொல்கிறான். உனக்கு 80 அப்படின்னு சொல்லி அந்த சீட்டை வாங்கி எழுதி திருத்தி கொடுத்து விடுகிறான். இப்போ இவனுக்கு ஒரு திருப்தி, எஜமான் என்னை விட்டு அனுப்பினா கூட பிரச்சனை கிடையாது, இவனுக்கு ஏராளமான நன்மை செய்திருக்கிறேன், நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்குறேன். அவன் நம்மளை நினச்சிக்கிடுவான், வீட்டில் ஏற்றுக்கிடுவான். இதெல்லாம் பார்க்குற எஜமான் ரொம்ப புத்தியாய் செய்தான் என்று சொல்லி மெச்சி கொண்டதாக வேத சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இப்படி டிஸ்கவுண்ட் கொடுக்கறது இவன் பாக்கெட்லேருந்து கொடுத்தா பரவாயில்ல, எஜமானுடைய பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறான். இது சரியா தவறா? நாம் அதை அடுத்தால நம்ம வேதத்தின் அடிப்படையில் நான் உங்கள்கிட்ட அதை சொல்ல போகிறேன், பகிர்ந்து கொள்ளுவோம். இப்படி இந்த உக்ரானக்காரன் செய்த காரியங்களை குறித்து எஜமான் மெச்சிக்கொண்டதை ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லிட்டு அவர் கடைசி அவர் சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மாளும்போது உங்களை நித்தியமான வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். இந்த ஊமை மூலமாக ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது உலகத்தில் இருக்கும் பொழுதே இந்த அநீதியுள்ள உக்ரானக்காரன் தன் வேலையை விட்டு நீக்கப்படும் பொழுது எதிர்காலத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன அந்த அந்த எண்ணத்தோடு கூட எதிர்காலத்தை குறித்த அவனுக்கு ஒரு தரிசனம் இருந்தபடியினால் அவன் என்ன செய்த அதற்கு தக்கபடி ஏற்ற காரியங்களை அவன் செய்து கொண்டான். அதே போல் நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் வரப்போகிற உலகத்திற்காக நீங்கள் ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் சொல்லுகின்றதை பார்க்கின்றோம். அதைத்தான் இந்த ஓமையிலே ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கின்றோம். இன்றைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த ஓமை மூலமாக தேவன் நமக்கு என்னத்தை சொல்ல விரும்புகின்றார், அதைத்தான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த எஜமான் இந்த அநீதியுள்ள உக்ரானக்காரனை குறித்து அவர் சொல்லுகிறான். அவன் மிகவும் அதிகமாக மெச்சிக்கொண்டதாக இந்த 8ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி அவன் மெச்சிக்கொண்டதற்கான காரணம் என்ன? இந்த உக்ரானக்காரன் நல்லவனா கிடையாது, அநீதி உள்ள மனிதன் தான். ஆனால் அவனை மெச்சிக்கொள்வதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இங்கு வேத வசனம் சொல்லுகிறது 4ஆம் வசனத்தில், உக்ரான விசாரிப்பை விட்டு நான் தள்ளப்படும் போது என்னை தங்கள் வீடுகளில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரிய வந்தது என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான். அதுக்கு முந்தைய வசனத்தில் இந்த எஜமான் என்ன செய்தான்னு பார்த்தான்னா, அந்த 2, 3 ஆகிய வசனங்களில் எஜமான் இந்த உக்ரானக்காரனை கூப்பிட்டு எல்லா கணக்கும் கொடுத்துட்டு நீ போயிரு அப்படின்னு சொல்லுகிறான். அதுக்கப்புறம் யோசிக்கிறான், என்னை எஜமான் இது வேலையிலிருந்து விலகி நீக்கிவிட்டான், இனி என்ன செய்யணும்னு தெரியலை. அப்போ நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான்னா ஒரு உணர்வு அவனுக்கு ஒன்று வருகிறது. தள்ளின உடனே சரி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்யலை, இருந்து விடவில்லை. அப்போ நம்ம தள்ளி விடுகிறார்களே, இனி நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய, நம்ம எப்படி நடத்த வேண்டும் என்பதை குறித்தான ஒரு உணர்வு அவனுக்கு எரிச்சு முதல்ல வருகிறதே பார்க்கிறோம். அன்பானவர்களே, முதல்ல நம்முடைய நிலைமையை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த புரிந்து கொள்ளல் இல்லாத பட்சத்தில் நாம் எந்த ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது.
நாம் ஒரு தவறு செய்கிறோம் என்று சொன்னால் இது தவறு என்று சொல்லி நாம் என்றைக்கு உணர்கிறோமோ அப்பொழுது அதை நாம் திரித்து கொள்ள முடியும். இப்போ இவன் ஆசைகளெல்லாம் அழித்து போட்டது உண்மைதான். ஆனால் அதுக்கு வருகிற தண்டனையை இவன் பார்த்த உடனே இவனுக்குள்ளாக ஒரு உணர்வு வருகிறது. அந்த உணர்வு வந்த உடனே தான் அவன் என்ன செய்யறான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த நடவடிக்கையை எடுக்க ஆரம்பிக்கிறதாக வேதம் சொல்லுகிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு எச்சரித்து கொண்டிருக்கிறார். மகனே, நீ இதை செய்கிறது தவறு, அதை அப்படி செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது. அப்படி சொல்லும் பொழுது நாம் அந்த மெல்லிய சத்தத்துக்கு ஆண்டவருடைய அந்த உணர்த்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த உணர்வு இல்லாத பட்சத்தில் ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து எந்த நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் 1 ராஜாக்களின் புஸ்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கு 11ஆம் அதிகாரத்தில் இங்கு சாலமோனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆரம்ப காலத்தில் சாலமோன் ரொம்ப நல்ல ராஜா தான் இருந்தான். ஆனால் அவன் அந்நிய ஸ்திரீகளை திருமணம் செய்தது நிமித்தமாக அந்த ஸ்திரீகள் இவனுடைய இருதயத்தை வலிவு போக பண்ணிட்டாங்க. பார்த்துருங்க, ஆண்டவர் வெறுக்கின்ற விக்கிரகத்துக்கு ஆலயங்கள் எல்லாம் கட்ட ஆரம்பித்தான். ஆண்டவர் அவனை பார்த்து எச்சரித்தார். நீங்கள் 6ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதைப் போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். 9ஆம் வசனம், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பினான். ஆண்டவர் 2 முறை எச்சரிக்கை பண்ணார். ஆனால் அவன் என்ன செய்யலைன்னா அவனுக்கு அந்த உணர்வே இல்லை. பார்த்துக்கிடுங்க, முதல்ல நம்ம தப்பு பண்ணும்பொழுது கொஞ்சம் உணர்வு இருக்கணும். அதை நம்ம மழுங்கடித்து விட்டோம் என்று சொன்னால் அதுக்கடுத்து தப்பு பண்ணும்பொழுது முதல்ல உள்ள உணர்வு வராது. காலப்போக்கில் என்ன தப்பு பண்ணாலும் கூட அதுக்கு நம்ம சப்பக்கட்டு தான் கட்டுவாங்க. பார்த்துக்கிடுங்க, அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அதற்கு வேண்டிய தவறுக்கு நியாயம்தான் கற்பிப்பாங்களே தவிர தான் செய்த தவறு என்று அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, ஒரு நாளும் புரிந்து கொள்ளவே மாட்டாங்க. ஆண்டவர் அவனுக்கு 2 விசை அவனுக்கு சொன்ன பொழுது கூட அவன் கேட்கல. அதோடைய விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமல் போய் இந்த காரியத்தை செய்தபடியால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தையும் ஆண்டு கொண்டிருந்த இந்த தாவீதின் வம்சத்தில் வந்த இது சாலமோனுக்கு அப்புறமாக ராஜ்யம் 2ஆக உடைந்து போனது. அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா சாலமோன் செய்த தவறு. ஆனால் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு ராஜா, ஞானமுள்ள ஒரு ராஜா, தன் கடைசி காலத்தில் ஆண்டவர் விட்டு விலகி போய்விட்டாங்க. காரணம் அந்த உணர்வு இல்லைங்க. அதனால தான் வேத வசனம் மிக அழகாக சொல்லுகிறது. நீங்கள் 119ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. பார்த்துட்டு, ஆண்டவரே எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் என்ன செய்வேன்னா பிழைப்பேன். நீங்கள் 19ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது வேதம் மிக அழகாக சொல்லுகிறது. பார்த்துக்கிடுங்க, 19ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன், அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலன் உண்டு. தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? ஆண்டவரே, நீர் எனக்கு என்ன செய்ய உணர்வை தாரும், அப்பொழுது நான் பிழைப்பேன். நம்ம அந்த உணர்வு நமக்கு என்ன செய்யணும்னா வேணும். ஆண்டவர் எச்சரிக்கை கொடுக்கும் பொழுது அந்த உணர்வுக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். நான் பத்திரிகையில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன். சில வருடங்களுக்கு முன்பாக பாளையங்கோட்டையில் ஒரு பெரிய ஒரு பேரணி நடந்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த பேரணியில் பங்கு பெற்றார்கள். ஒவ்வொருடைய கரத்திலும் ஒரு பதாக வைத்திருக்கிறாங்க. அந்த பேரணியில் பங்கு பெற்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீடி சுற்றுகிற பெண்கள். அப்போது அரசாங்கத்தில் ஒரு சட்டம் ஒன்று வந்துச்சு. என்ன சட்டம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீடியை அவங்க ஒரு பண்டலாக கட்டுவாங்க. அந்த பண்டலில் அந்த
பேப்பரில் ஒரு விளம்பரம் இருக்கும். அதில் ஒரு இது சிம்பிள் ஒன்று இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டை ஓட்டு சிம்பிள் இருக்கும். அது எதற்கு? இந்த பீடியை குடித்தா அது ஆபத்தானது, நீங்களும் உங்களுக்கும் கேன்சர் வரும், கடைசியில் செத்து போவீங்க, ஆகவே பீடி குடிக்கக்கூடாது என்பதற்காக அந்த எச்சரிப்பினுள்ள சிம்பிள் அங்கே நினச்சிருந்தாங்கன்னா போட்டிருந்தாங்க. பார்த்துக்கிடுங்க. இந்த பீடி சுட்டுலார் நினச்சிதானே கையில் ஒரு பதாகைகள் எடுத்துக்கொண்டு இந்த சிம்பிளை என்ன போடக்கூடாது, போட்டால் எங்களுடைய தொழில் பாதிக்கப்படும், யாரும் பீடி குடிக்க மாட்டாங்க. பீடி குடிப்பது தவறான ஒரு காரியம், அது அரசாங்கம் செய்கிறது. ஆனால் இவங்க என்ன செய்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தாங்கள் ஒரு தவறான காரியங்களை செய்து கொண்டு வந்த பொழுதிலும் கூட அதற்கு என்ன செய்தாங்கன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படி தாங்க இருக்குது. ஆண்டவர் பல முறை நம்மகிட்ட எத்தனையோ காரியங்களை எச்சரித்தும் உணர்வடையாமல் இருக்கிறபடினால தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இது அநீதி உள்ள உக்ரானக்காரன் மெச்சிக்கொள்ளப்பட்டான்னு சொன்னார். அவனுக்கு முதல்ல அந்த உணர்வு இருந்துச்சு, ஐயோ என்னை என் எஜமான் இந்த இடத்தை விட்டு தள்ளினால் என்னுடைய நிலைமை பரிதாபமாய் போய்விடுமே. அந்த உணர்வு தான் அந்த எஜமான் மெச்சிக்கொள்ளப்படும்படியான ஒரு நிலைமைக்கு அவனை நினைச்சதுன்னா கொண்டு வந்துச்சு. முதலாவதாக உணர்வடைந்தான். அது மாத்திரம் கிடையாது, இவன் ரெண்டாவது இவன் செய்த இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உணர்வு அடைந்ததோடு நின்று விடவில்லை. 6-7 ஆகிய வசனங்களில் இங்கே வேதம் சொல்லுகிறது, அந்த அநீதி உள்ள உக்ரானக்காரன் என்ன செய்கிறான்னா, தன் கடன்பட்ட ஒவ்வொருவனும் வரவழைத்து 100 குடம் எண்ணெய் ஒருத்தருடைய கேட்குறான். அந்த 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ என் எஜமானிடத்தில் பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 குடம் எண்ணெய் என்றான். அப்பொழுது உக்ரானக்காரன் அவனை நோக்கி, நீ உன் சீட்டை வாங்கி உட்கார்ந்து 50 என்று சீக்கிரமாக எழுது என்றான். பின்பு அவன் வேறொருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். இரண்டாவதாக உணர்வடைந்த இந்த உக்ரானக்காரன் தன்னை சரி செய்து கொள்ளுகிறதை பார்க்கின்றோம். இதிலிருந்து நம்ம எப்படி தப்பித்து கொள்ளலாம், நம்ம லைஃப்பை எப்படி சேஃபாக வைத்து கொள்ளலாம், அதற்கு வேண்டிய காரியங்களை செயல்படுகின்றதை பார்க்கின்றோம். அவன் என்ன செய்தான், யார் யாரெல்லாம் நிறைய கடன் வாங்கியிருக்காங்களோ அவங்களெல்லாம் அழைத்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்து அவங்களுக்கு என்ன செய்தான்னா அவங்களுக்கு ஒரு ஃபேவர் பண்ணுகிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இப்போ நாம் யோசிக்கலாம், இந்த காரியத்தை குறித்து எஜமான் மெச்சிக்கொண்டான். அது எப்படியா எஜமான் தன்னுடைய ஆசையை அழித்து போட்ட ஒரு மனுஷன், அநீதி உள்ள உக்ரானக்காரன், அவன் தனக்கே என்ன செய்தானா இடைஞ்சல் பண்ணியிருக்கான். தன்னுடைய ஆசைக்கே அவன் என்ன செய்திருக்கான்னா பெரிய தீங்கு ரெண்டாவது செய்கிறான். அப்போ இது சரியா அப்படின்ட்டு நமக்கு ஒரு கொஸ்டின் வருகிறது. சில காரியங்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியலை. பார்த்துக்கிடுங்க, இந்த 1ஆம் நூற்றாண்டு இதுக்கு 2 ரீசனை சொல்கிறாங்க. ஒன்று, டாக்டர் வில்லியம் டீன் என்று சொல்லப்பட்ட ஒரு வரலாற்று ஒரு மேதை, ஹிஸ்ட்ரி ஸ்காலர், அதாவது இஸ்ரேல் ஜனங்களுடைய 1ஆம் நூற்றாண்டுடைய அந்த வாழ்க்கை வரலாறை குறித்து ஆராய்ச்சி செய்த ஒரு பெரிய ஒரு மேதை இந்த டாக்டர் வில்லியம் டீன். அந்த சவக்கடலுடைய ஸ்க்ரோல், டெட் சி ஸ்க்ரோல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பார்த்துக்கிடுங்க, அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணுகிறவர் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் இப்படிப்பட்ட இந்த உக்ரானக்காரன், எஜமானுக்கு நியமிக்கப்பட்ட உக்ரானக்காரன் என்ன செய்வான்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு சம்பளம்னு கிடையாதான். இப்படி யாராவது இந்த பொருட்கள் வாங்கி செல்வார்னு சொன்னால் அதற்கு வட்டியோடு அவங்க என்ன செய்யணும், எஜமானுக்கு திருப்பி செலுத்துகிற பொழுது அதற்கு ஒரு பெர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. அந்த பெர்சன்டேஜுக்கு மேலே இவன் ஒரு கமிஷன் என்ன செய்யணும் வைப்பாங்க. கமிஷன் வைக்கிறதுக்கு நியாயமான கமிஷன் என்ன செய்யணும் இருக்கிறது பார்த்துடுங்க. ஆனால் இவன் அநியாயமாக என்ன செய்கிறதுனா கமிஷன் வைக்கிறது. 100 ரூபா தான் ஒரு இடத்துக்கு வைக்கணும் அப்படின்னாச்சுன்னா இவன் 1000 ரூபா என்னச்சு வைக்கிற வேண்டியது. இப்படி அநியாயமாக என்ன செய்வான்னா அந்த காலத்தில் பணத்தை வாங்கின ஒரு வழக்கு இருந்திருக்கு. அதனால தான் சகையை சொன்னால், ஆண்டவரே அவன் ஒரு வரி வசூலிக்கிறவன், வரி வசூல் டேக்ஸ் கலெக்டர். இன்றைக்கும் நம்ம அரசாங்கத்துக்கு வரி செலுத்துகிறோம். அந்த காலத்தில் இந்த வரி செலுத்து இந்த ஆயக்காரன்ட்ட போய் செலுத்தணும். பார்த்துக்கிடுங்க,
அரசாங்கத்துக்கு அவன் 100 ரூபா தான் கொடுக்க வேண்டியிருக்கும். ஆனால் இவன்கிட்ட வாங்குறது 500 ரூபா 1000 ரூபா வாங்குவான். அப்படி கொடுக்காவிட்டால் ஏதாவது இவங்களுக்கு தீங்கு பண்ணி விடுவார்கள். வேற வழி கிடையாது. அந்த ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆகவே தான் இந்த ஆயக்காரர்கள்லாம் இந்த இஸ்ரேல் மக்கள் ரொம்ப வெறுத்தாங்க. நான் இந்த வேதத்தில் நம்ம என்ன செய்ய பார்க்கிறோம் பார்த்துட்டு அவன் சொல்கிறான், நான் யாரிடத்திலாகிலும் அநியாயமாய் வாங்கினது உண்டான 4 தனையை திரும்பி செலுத்துகிறேன், என் ஆசையை பாதி ஏழைக்கு கொடுக்குறேன். அப்போ இவன் சம்பாத்தியம் பண்ணது எல்லாமே அநியாயம். அந்த உக்ரானக்காரன் அந்த காலங்களில் இப்படிப்பட்டவனை தான் இருந்திருக்கான். அதனால தான் அவன் என்ன செய்யிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு வர வேண்டிய கமிஷன் அந்த பெர்சன்டேஜ் பூரா நினைச்சிருக்கான்னா அவன் எவ்வளவு அவனால் குறைக்க முடியுமோ குறைச்சிருக்கான். அதனால் எஜமானுக்கு வர வேண்டிய அந்த முதல் அதில் டேமேஜ் என்ன இருந்திருக்காது என்று சிலர் இந்த வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. இன்னொரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேதத்தின் அடிப்படையில் இன்னொரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இவன் இப்படி செய்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாத்திரையாகும் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் இங்கே 25ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, உங்களுக்குள் சிறுமைப்பட்டிருக்கிற ஜனங்களில் ஒருவனுக்கு நீங்கள் பணம் கடனாக கொடுத்திருந்தால் வட்டி வாங்குறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்க வேண்டாம். சிறுமைப்பட்டிருக்கிற ஒருத்தன் இருக்கிறான், அவன்கிட்ட கடன் பட்டிருக்கிறான், அவனுக்கு நீ அந்த கடனை திருப்பி வாங்கும் பொழுது நீங்கள் எப்படி வாங்கக்கூடாது, வட்டி வாங்குறவர்கள் போல அவனிடத்தில் வட்டி வாங்கண்டாம். அவன்கிட்ட வட்டி வாங்காத, அவனை என்ன செய்யலாம் விட்டுரு அப்படின்னு சொல்கிறார். இது யூத மக்கள்கிட்ட இருந்த ஒரு பழக்கம். பார்த்துக்கிடுங்க. நீங்கள் லேவியராம் புஸ்தகத்தில் வாசித்து பார்க்கும் பொழுது இங்கே 25ஆம் அதிகாரத்தில் 35ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் சகோதரன் தரித்திரப்பட்டு கையழைத்து போனவன் ஆனால் அவனை ஆதரிக்க வேண்டும், பரதேசியைப் போலும் தங்க வந்தவனைப் போலும் அவன் உன்னோட பிழைப்பானாக. ஒருத்தன் கஷ்டப்படுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் என்ன செய்யணும், அவனுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும், அவனை ஆதரிக்க வேண்டும். 36ஆம் வசனம் சொல்லுகிறது, நீ அவன் கையில் வட்டியாவது பொலிசையாவது வாங்காமல் உன் தேவனுக்கு பயந்து உன் சகோதரன் உன்னோட பிழைக்கும்படி செய்வாயாக. இவன் 100 கலன் கோதுமை என்னைக்கு செலுத்தி தீர்க்க அவன் அவ்வளவு கடன் பட்டுட்டான். அதனால தான் ஆண்டவர் ஒரு ஓமை சொல்லும்போது 16,000 தாளந்து வாங்கினேன், அவனால் கடன் செலுத்த அவனால் வழியிலன்னு சொன்ன உடனே ராஜாட்ட போய் எதிர்த்து ஆண்டவரே ராஜாவை பார்த்து சொல்கிறேன், ஐயா எனக்கு ஒன்றுமே முடியாது, எனக்கு செலுத்த முடியாது சொன்னால் மன்னித்து விடுகிறாரும் வேதத்தில் பார்க்கிறோம். அதைத்தான் ஆண்டவருக்கு சொல்கிறாரு, அவனால் முடியலை அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நீ அவனுக்கு என்ன செய்து விடுவ, அவனுக்கு அந்த வட்டி அவன்கிட்ட வாங்காத அப்படின்னு அவர் சொல்கிறாரு. நீங்கள் உபாகம புஸ்தகத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்கள் 23ஆம் அதிகாரத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது 19ஆம் வசனம், கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக கொடுக்கிற வேற எந்த பொருளுக்கும் உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக. பொருளாக நீ ஏதாவது கொடுத்தாயாற்றால் வட்டி வாங்காத. இவன் பாருங்க, இவன் பொருளாக கொடுத்துருக்கிறான். என்ன பொருள்? எண்ணெய் கொடுத்துருக்கிறான், அதுக்கு அடுத்தால கோதுமை கொடுத்துருக்கிறான். வேதவசனம் சொல்லுகிறது இதுக்கு என்ன வட்டி வாங்காத. அப்போ இவன் என்ன செய்தான்னு பார்த்தீங்கன்னா அந்த வட்டியை பூரா டிஸ்கவுண்ட் பண்ணிட்டான். அப்போ வேதத்தின் அடிப்படையில் இவன் ஒரு நல்ல காரியம் செய்திருக்கான். அதனால தான் அந்த எஜமான ஒரு நல்ல ஒரு பக்தியுள்ள மனுஷனாக இருந்திருக்கிறோம். அதனால தான் இந்த மனுஷன் செய்ததை பார்த்து அவன் ஆச்சரியப்படுகிறதாக மெச்சிக்கொண்டதாக வேதத்தில் பாருங்க. செயல்பாட்டை இறங்கணுங்க. உணர்வடைஞ்சா போதாது. பாவங்களை குறித்து ஆண்டவர் உணர்த்தும் பொழுது நாம் மனசாவப்பட்டு மனம் திரும்பணும். இளையகுமாரனுக்கு உணர்வதுச்சு, ஐயோ என் தகப்பன் வீட்டில் ஏராளமான வேலைக்காரர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பூர்த்தியான சாப்பாடு கிடைக்குது, நான் இங்கே பசியினால் வாடிக்கொண்டிருக்கிறேன், பன்றி தின்கிற தவிட்டினால தான் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு உணர்வு வருகிறது. சரி நம்ம நிலைமை அப்படித்தான் என்று சொல்லிவிட்டு அதே பன்றி மைப்போட்டு அவன் என்ன செய்தான் இருக்கலை. அவன் என்ன செய்தான், எழுந்து புறப்பட்டு தகப்பட்டு போகிறான். தன்னுடைய காரியங்களை அவன் சரி செய்கிறதாக வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நம்ம சரி செய்யாத பட்சத்தில் மீண்டும் மீண்டும் அதே தவறுகள் நாம் செய்யும் பொழுது, தேவன் கொடுக்கின்ற எச்சரிப்பையை மீறி நாம் செய்யும் பொழுது
நாம் ஆண்டோடைய சமூகத்திலிருந்து நம்ம ஆசீர்வாதத்தை இழந்து போய் விடுகிறோம். இவனுக்கு கொடுத்த இந்த ஆசையை என்ன செய்தான்னா அழித்து போட்டது உண்மைதான். ஆனால் இவன் மெச்சிக்கொள்ளப்பட்டான்னு சொன்ன அதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் உணர்வடைந்தவன் மாத்திரம் கிடையாது, அதை சரி செய்து கொண்டான். தன்னுடைய தவறுகளுக்கான நிவாரணத்தை அவன் என்ன நிவாரணமோ அதை தேடிக்கொண்டதாக வேதத்தில் பார்க்கிறோம். அதை தேடாமல் இருந்திருப்பான்னு சொன்னால் இவனுடைய நிலைமை பரிதாபமாக முடிந்திருக்கும். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, தேவன் கொடுக்கிற அந்த எச்சரிப்பின் சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். ஒரு முறை நான் என்னுடைய காரிலே நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருந்தேன். ஆரம்ப காலத்தில் ஒரு சின்ன ஒரு கார் ஒன்று வச்சுருந்தேன். எனக்கு ஓட்டெல்லாம் தெரியாது. ஆரம்பத்தில் என்னுடைய நண்பர் ஒருவர் வந்தார். ஒரு வாரம் எனக்கு சொல்லி கொடுத்தாரு, எப்படி ஓட்டணும், எப்படி கியரை போடணும், எது பிரேக்கு, எது ஆக்சிலேட்டரு, கிளச்சு அப்படின்னு என்று சொல்லி. நான் அப்புறம் ஒரு வாரத்தில் படித்து கொண்டேன். பிறகு நானாகவே அந்த காரை எடுத்துக்கொண்டு போக ஆரம்பித்தேன். ஒரு நாள் அவசரமாக நாங்கள் குடும்பமாக சென்று கொண்டிருந்தோம். ஒரு 2 கிலோமீட்டர் போகிறதற்குள்ளாக அந்த கார் நின்று விட்டது. எவ்வளவோ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன், பெட்ரோல் நிறைய ஃபுல்லாக இருக்குது பார்த்துக்கிடுங்க. அது செல்ஃப் எடுக்கிறது, ஆனால் என்ஜின் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்கிறது. கடைசியில் மெக்கானிக்கிட்ட ஃபோன் பண்ணி, அவர் தூர இடத்துல இருந்த பாளையங்கோட்டையிலேருந்து, நான் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்தேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்டார், எதுக்கு காரு ஸ்டார்ட் ஆக மாட்டேன், பெட்ரோல் கிடக்குதா? ஆமாம். செல்ஃப் எடுக்கிறதா? எடுக்கிறது. போய்கிட்டு இருந்த கார் தான் சார் பிரதர் இப்படி நின்றுட்டு. அவர் ஆன் பண்ண சொன்னார். அப்புறம் ஆன் பண்ண ஒன்றும் நடக்கலை. உள்ளே எதுவும் ஸ்பீடா மீட்டருக்குள்ளே ஏதாவது வித்தியாசமாக லைட் எதுவும் எரியுதா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், எப்போதுமே நாங்கள் முதல்ல நிறைய லைட் எரியும், ஆன் பண்ண உடனே எது லைட் எரியாது. ஆனால் இன்றைக்கி ஒரு சிவப்பு லைட் ஒன்று எரிஞ்சுது. நான் நினச்சேன் ஏதோ உள்ள ஒரு டிஸ்கோ பல்ப் மாதிரி ஏதோ போட்டு விட்ருக்காங்க போல்ட்டுருக்கு, அதனால் எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. சரி, நம்ம வண்டி அட்வான்ஸில் தந்துருக்காங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அந்த ரெட் லைட் எதுக்கு எரிஞ்சுதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டேன். எங்கன்னு எரிஞ்சுன்னு நான் சொன்னேன். அந்த ரெட் லைட் எதுக்கு எரிஞ்சு தெரியுமா உங்களுக்கு அப்படின்னாரு. எனக்கு தெரியாது பிரதர், நான் முன்னால் ஹெட்லைட் 2 எரியுது, இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு பல்ப் வச்சுருக்காங்க போல் நான் அப்படி நினச்சிக்கிட்டேன். அது வேறு ஒன்றும் கிடையாது, என்ஜினில் ஆயில் இல்லை, அதுக்கு தான் உங்களுக்கு அது லைட் எரிஞ்சிருக்கு. அது எனக்கு தெரியாது அப்படின்னாரு. அதை நீங்கள் தெரிஞ்சிருக்கணும்ல, அது தெரிஞ்சிருந்தால் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இப்போ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ஜின் சீஸ் ஆகிட்டு அதுக்கு நீங்கள் ஒரு என்ஜின் வேலை பார்க்க ஒரு 15,000 ஆகும் அப்படின்னு சொன்னார். இது நடந்து பல வருடங்கள் ஆகிட்டு. இன்றைக்கி ஒரு 60-70 லட்ச ரூபா, 70,000 ஆயிருக்கும் பார்த்துக்கிடுங்க. எனக்கு அந்த ரெட் லைட்டு எரிந்ததை, அந்த சிவப்பாக அந்த லைட்டு உள்ளே எரிஞ்சது என்னதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. எனக்கு டிரைவிங் சொல்லி கொடுத்தவர் எனக்கு எப்படி ஓட்டணும்னு சொல்லி கொடுத்தாரு. உள்ளுக்குள்ளே இவ்வளோ லைட் இருக்குது, இந்த லைட்டில் இப்படி எரிஞ்சுதுன்னா நீங்கள் உடனே வண்டி நிறுத்துன்னு சொல்லியிருந்தா நான் செய்திருப்பேன் பார்த்துக்கிடுங்க. ஆனால் அவர் சொன்னாலும் சொல்லிட்டாரு, அந்த லைட் என்னச்சுன்னு எரியுது. அப்போ அதை பார்த்துட்டாவது நான் வண்டியை நிறுத்தி எதுக்கு என்ன நான் கேட்டிருக்கணும். அந்த எச்சரிப்புக்கு நான் கீழ்ப்படியாதபடியினால், அதை நான் உதாசீனப்படுத்தினபடியினால தான் எனக்கு ஒரு பெரிய நஷ்டம். நான் போக வேண்டிய பிரயாணம் தடைப்பட்டு விட்டது. நல்ல வேளை 2 கிலோமீட்டர் தள்ளி எங்களுடைய சபையில் உள்ள சபையார் வீடு இருந்துச்சு. அதனால் அவர் வீட்டில் பத்திரமா வண்டியை விட்டுட்டு பிறகு மெக்கானிக் என்ன செய்தாங்கன்னா கொண்டு போய் சரி பண்ணினாங்க. எனக்கு பண நஷ்டம், பிரயாணங்கள், 1 மாதம் இந்த மெக்கானிக் ஒர்க் ஷாப்பில் நின்று வந்திருக்கு பார்த்துக்கிட்டேங்க. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்புக்கு நாம் கீழ்ப்படிந்து அதை சரி செய்ய வேண்டும். இந்த அநீதி உள்ள உக்கிரானக்காரன் அதை சரி செய்து கொண்டான். 3ஆவதாக இவன் செய்த இன்னொரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது 16ஆம் அதிகாரத்தில் வேதம் மிக அழகாக சொல்லுறது பாருங்க. என்ன சொல்லுது? 9ஆம் வசனம், அநீதியுள்ள உக்கிரானக்காரன் புத்தியாய் செய்தான் என்று எஜமான் கண்டு அவனை மெச்சிக்கொண்டான். இவ்விதமாய் ஒளியின் பிள்ளைகளை பாரிக்கிலும் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகள் தங்கள் சந்ததியில் அதிக
புத்திமான்களாய் இருக்கிறார்கள். 9ஆம் வசனம், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் வாழும் பொழுது உங்கள் நித்தியமான வீடுகளிலே ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அநீதியான உலகப் பொருளால் உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதியுங்கள். புத்தியான ஒரு காரியம் செய்கிறான். என்ன காரியம் அப்படி பார்த்தீங்கன்னா, அவன் தனக்கு ஒரு சிநேகிதரை சம்பாதித்து கொண்டான். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, இவன் வெளியே போனா கூட இவனை ஏற்றுக்கொள்வதற்கு சில நண்பர்களை அவன் சம்பாத்தியம் பண்ணி கொண்டான். இன்றைக்கு இந்த உலக வாழ்க்கையை முடித்து விட்டு நித்தியமான ஒரு வாழ்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நம்மை ஏற்றுக்கொள்வதற்கு, நம்மை வரவேற்பதற்கு நாம் என்ன செய்யணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதைத்தான் நீங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் 19ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கடைசி ஒரு வாசித்து பார்க்கும் பொழுது, இந்த ஐஸ்வர்யம் உள்ள மனிதன் பாதாளத்தில் வேதனைப்படுகிறான். இப்போ பயங்கரமான அந்த அக்கினியில் வேதனைப்பட்ட நிமித்தமாக ரொம்ப தாகம் எடுக்கிறது. பக்கத்தில் தான் இந்த லாசர் இருக்கிறான். பூமியில் இருக்கும் பொழுது அவன் வாசப்படியில் தான் கிடந்தான் பார்த்து கிடக்க. இப்பவும் அவனுக்கு தெரியுது, பக்கத்தில் தான் இருக்கிற மாதிரி தான் தெரியுது பார்த்து கிடக்க. இவன் சொல்கிறான், இந்த லாசருவை நீங்கள் அனுப்புங்க, எனக்கு குடமாக தண்ணிலாம் தரேன்டான். ஒரு டம்ளர் தண்ணிலாம் தேவையில்லை. அவன் தன்னுடைய விரலின் நுனியை தண்ணீரில் நினச்சி என் நாவை குளிர பண்ணி அனுப்புனா போதும், லேசாக ஒரு சொட்டு கொடுத்தா போதும். இவனுக்கு ஆள் இருக்குதா? கிடையாதுங்க. அனாதையை போல கீழே கிடக்கிறான். கண்ணுக்கு முன்னால் லாசர் இருக்கிறான். அவன் வந்து உதவி செய்யலாம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். ஆனால் இவனுக்கு உதவி செய்வதற்கு ஒரு ஆளு கூட கிடையாது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகமானது அநித்தியமானது, இது கடந்து போகும். நம்ம நித்தியமான வீடுகளில் நம்மை வரவேற்பதற்கு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண வேண்டும். அதைத்தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பொருளாசைக்காரராக இருக்கிற பரிசேயர் கேட்டு பரியாசம் பண்ணினாங்களாம். இன்னைக்கு ஆசி 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 என்று 24 மணி நேரம் ஓடுகிற மக்கள், அவங்க கொஞ்சமாவது ஆண்டவரை பற்றி என்ன சிந்திக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கின்ற உங்களுடைய பொருட்களை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவன் உங்களுக்கு கொடுக்கிற தாளந்துகளை குறித்து நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவன் உங்களுக்கு என்ன தாளந்துகளை ஒருவேளை ஆசி மாத்திரம் இல்லைங்க, எந்த ஒரு தாளந்தை கொடுத்தாலும் அது ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நீங்கள் பயன்படுத்துவர்களாக இருக்கணும். அப்பொழுதுதான் நித்தியமான ஒரு வாழ்விலே நாம் செல்லும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இங்கிலாந்து தேசத்துடைய பிரசித்தி பெற்ற ஒரு கிரிக்கெட் வீரர் சிடி ஸ்டட், பெரிய பணக்காரர், கோடீஸ்வரர். இவருக்கு அந்த காலத்தில் அவருடைய தகப்பனார் 25,000 பவுண்ட்ஸ் அவங்க என்ன செய்தாங்கன்னா அந்த இவருடைய பங்குக்கு வந்துச்சு. பார்த்து கிடக்க சொத்து இவருக்கு வந்துச்சு. ஒரு பெரிய ஒரு தொகை. அந்த பணத்தை வாங்கி அப்படியே என்ன செய்தார்னு பார்த்தீங்கன்னா, டீல் மூடி அவருடைய ஊழியங்களுக்கு ஒரு 5,000 பவுண்ட்ஸை கொடுத்தாராம். ஜார்ஜ் முல்லர் அவருடைய அனாதை ஆசிரமத்துக்கு ஒரு $5,000. பிறகு ஒவ்வொரு ஊழியங்களுக்காக அப்படி பிரித்து கொடுத்து விட்டு 20,000 பவுண்ட்ஸ் அப்படி கொடுத்து விட்டு மீது 5,000 பவுண்ட்ஸ் அப்படி வச்சுருந்தாராம். அவர் அப்படி திருமணம் செய்து கொள்ளவில்லை. திருமணத்திற்கு எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டு விட்டது. தன்னுடைய வருங்கால மனைவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாராம், உனக்காக 5,000 பவுண்ட் நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், எனக்கு இவ்வளவு கிடைச்சிது, 20,000 பவுண்ட்ஸை நான் கொடுத்துட்டேன், நான் 5,000 வைத்திருக்கிறேன்னு சொன்னாங்களாம். அந்த அம்மா சொன்னாங்களாம், நீங்கள் ஏன் இந்த 5,000 வைத்திருக்கிறீர்கள்? அதையும் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக கொடுத்து விடுங்கள், தேவர்மை போஷிப்பார் என்று அந்த அம்மா சொன்னாங்களாம். அதையும் மீண்டும் ஆண்டவருடைய ஊழியத்திற்கு கொடுத்து விட்டாராம். காடுகளிலும் மலைகளிலும் சென்று அவர் கடினமாக ஊழியம் செய்தார். இந்திய தேசத்திற்கு வந்து கொடைக்கானல் பகுதியில் வந்து ஊழியம் செய்திருக்கிறார். அவர் ஆப்பிரிக்கா பகுதிகளுக்கு சென்று ஊழியம் செய்திருக்கிறார். ஏராளமான ஆத்துமாக்களை அவர் ஆதாயம் செய்தாருங்க. இன்றைக்கும் நாம் அவரை பற்றி பேசி கொண்டிருக்கிறோம். அவருடைய தாளந்துகளை மாத்திரம், அவருடைய ஆசையை மாத்திரமல்ல, தன்னையே கர்த்தருக்கு கொடுத்து இன்றைக்கும் அவர் ஆண்டவருடைய சன்னிதானத்தில் பிரகாசித்து கொண்டிருக்கின்றார்.
பரிசுத்தவான்கள் ஆகாய மண்டல ஒளியைப் போல நட்சத்திரங்கள் போல பிரகாசிப்பது போன்று பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? தேவனோடு கொடுத்ததை சரியாக பயன்படுத்தினார். இந்த ஊமையின் மூலமாக அதைத்தான் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு. தேவன் நமக்கு தந்த இந்த வாழ்க்கை குறித்து நாம் ரொம்ப கரிசனையாக இருக்கணும். நமக்கு ஒரு உணர்வு வேணும். ஒருவேளை தவறு இருக்கும் என்று சொன்னால் சரி செய்து கொள்ளும்படியான ஒரு அப்படிப்பட்ட ஒரு சிந்தை நமக்கு வேணும். தேவன் நமக்கு தருகிற அந்த நித்தியமான வாழ்விலே நம்ம ஏற்றுக்கொள்வர உண்டாகும்படி இந்த வாழ்க்கையினாலே தேவன் நமக்கு தந்த பொருட்களினாலே தாளந்துகளினாலே ஆத்துமாக்களை நம்ம என்ன செய்யணும்னா ஆதாயம் செய்ய வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானம் உள்ளவன் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நாம் ஞானம் உள்ளவர்களாக வாழ்ந்து அந்த பரலோக ராஜ்யத்துடைய பேரின்பத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொரு தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 197, கிறிஸ்தவ கீர்த்தனை 87 பாடுவோம். இயேசு நாயகனை துதி செய் செய். கீதம் 197, கிறிஸ்தவ கீர்த்தனை 87 பாடுவோம். ஜெபம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு கூடமை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, அநீதியுள்ள உக்கிரானக்காரன் செய்த காரியத்தை நீர் மெச்சிக்கொண்டீர் என்று உம்முடைய வேத வசனம் சொல்லுகிறது. காரணம், அவன் தன்னுடைய நிலைமையை குறித்ததான ஒரு உணர்வை அவன் பெற்றுக்கொண்டான். அது மாத்திரமல்ல, அதிலிருந்து மீள்வதற்கான அவன் வழிகளை அவன் ஆராய்ந்து அவன் தன்னை சரி செய்து கொண்டதாக நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவனுடைய எதிர்கால வாழ்வை அவன் மிகவும் பாதுகாப்பானதாக இருப்பதற்காக சிநேகிதரை சம்பாதித்து கொண்டான் என்று நாங்கள் பார்க்கிறோம். நீர் தந்த ஆண்டவர் இந்த வாழ்வை, நீர் தந்திருக்கிற தாளந்துகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தும்படியான கிருபைகளை எங்களுக்கு தருவீராக. ஒருவேளை நாங்கள் தவறாக காரியங்களை செய்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதிலிருந்து நாங்கள் ஒரு உணர்வை பெற்றுக்கொண்டவர்களாக, அதை நாங்கள் சரி செய்து கொண்டவர்களாக, ஆண்டவரே உம்முடைய வருகையிலே நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்பொழுது நாங்கள் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் நிறைந்ததான ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்திற்கு நாங்கள் வந்து சேர்வர்களாய் காணப்படுவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். நீர் கொடுத்திருக்கின்ற எல்லா தாளந்துகளையும், நீர் தந்திருக்கிற ஆசீர்வாதங்களையும் நித்திய ஜீவனுக்கு ஏதுவாகவே நாங்கள் ஆண்டவர் பயன்படுத்தும்படியான ஞானமுள்ள இருதயத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதன் மூலமாக உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக சுவாமி. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தந்திருக்கின்ற ஒரே ஒரு வாழ்க்கையை
உமக்காக பயன்படுத்த எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எங்களே சமூலமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக்கிடுங்க சுவாமி. என்னுடைய குடும்பத்தை உடைய கரத்தில் கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக்கிடுங்க. என்னுடைய குடும்பத்தின் மீது உடைய ஆசீர்வாதம் எப்பொழுதும் தங்கியிருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீ தந்திருக்கிற கற்பத்தின் கனிகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னுடைய குழந்தை செல்வங்களை ஆசீர்வதியும் சுவாமி. ஆண்டவரே, இந்த சிறிய வயதிலிருந்தே எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் கர்த்தருக்கு ஆண்டவர் பயப்படுற பயத்தில் வளர்க்கும்படியான கிருபைகளை கொடுப்பீராக. பிசாசுகளுடைய பிள்ளைகளை தொடக்கூடாது சுவாமி. என்னுடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே உங்களுடைய கரம் எப்பொழுது வைக்கப்பட்டு இருக்கும்படி நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு வேண்டிய விசேஷ ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். வாலிப வயதிற்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்கு ஜெபிக்கிறோம். உலகத்துடைய எல்லா பாவத்தின் வல்லமைகளுக்கு பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்து கொள்வீராக. ஆண்டவரே, அவள் எங்களோடு கூட இருக்கின்ற நேரத்தை காட்டிலும் உலகத்தில் ஆண்டவர் மற்ற மக்களோடு கூட இருக்கிற நேரங்கள் தான் அதிகம் சுவாமி. ஆனாலும் கூட என்னுடைய பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எங்கள் ஆண்டவருடைய சமூகத்தினுடைய பிரசன்னம் அவளை சூழ்ந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறையா. உங்களுடைய பாதுகாப்பு எங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும். பிசாசின் கண்ணியிலே எங்களுடைய வாலிப சகோதர சகோதரிகளுடைய பிள்ளைகள் விழுந்து விடவே கூடாதப்பா. கண்மணி போல பாதுகாத்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறையா. என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்றக்கார நல்ல வேலை வாய்ப்புகளை தாருங்கப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளை வேலைக்காக பல இடங்களில் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அயல் நாடுகளில் சென்று பணி செய்யும்படியாக எத்தனையோ பிள்ளைகள் ஆண்டவரை பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அயல் நாடுகளில் சென்று வேலை தேடி கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் தேடி தேடி வேலை கிடைக்காதபடி சோர்ந்து போன ஒரு நிலைமைப்பா. தயவாய் இரக்கம் செய்வீராக. நீ சமீபத்திற்கு மாத்திரமில்லை, தூர இடத்திற்கும் தேவனாக இருக்கிறீங்கப்பா. பிள்ளைகளுக்கு நீ துணையாயிருந்து சுவாமி அவள் விரும்புகின்ற ஒரு நல்ல உயர்ந்த வேலையை பெற்றுக்கொண்டு இந்த உலகத்தில் கர்த்தருக்காய் சாட்சியை வாழ ஆண்டவரே தனக்கு கொடுத்துற தாழ்ந்துகளை உமக்காய் பயன்படுத்துவதற்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். அதே போல் திருமண வயதிற்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். சில குடும்பங்கள்லப்பா திருமண வயதெல்லாம் தாண்டி போன நிமித்தமாக அந்த பெட்ரோல் வடிகிற கண்ணீர் எத்தனை அதிகம் ஐயா. இரவில் படுத்தா தூக்க வரல சுவாமி. மகனை குறித்த கவலை, மகளை குறித்த கவலை அப்பா. ஆண்டவரே, இந்த நிலைமையை மாற்றி போடுவீராக. இந்த உலகத்தில் அவர்களுக்கு நம்பிக்கையெல்லாம் நீங்கள் தானே சுவாமி. உம்மை தவிர வேறு யார் இருக்கிறார்களப்பா. அவருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து ஒரு அற்புதத்தை செய்வீராக. ஒரு அற்புதம் நடக்கட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் விரும்புகின்ற ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்வை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுப்பீராக. எல்லா தடைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோமே. மாறட்டும். என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்பம் ஒரு பரலோகத்தை போல சந்தோஷம் நிறைந்த ஒரு குடும்பமாய் மாற்றி கொடுப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். திருமணமாகி ஆண்டவரே பல வருடங்களாக குழந்தை இல்லாதபடியினால வேதனையோடு கூட இருக்கிற தம்பதிகள் உண்டு சுவாமி. ஆண்டவரே, சதாக்காலம் உண்மையே தான் நம்பி இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, மருத்துவ ரீதியாக டாக்டர்ஸ் ஒருவேளை எதிர்மறையாக சொல்லலாம் ஐயா. நாங்கள் அதெல்லாம் நம்பலப்பா. எங்களை அழைத்த தெய்வத்தை நாங்கள் நம்பியிருக்கிறோம் சுவாமி. நாங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் வல்லமையுடன் நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக சுவாமி. கற்பத்தின் கனி உம்மால் கிடைக்கின்ற ஒரு சுதந்திரம், ஒரு பலன் ஆண்டவரே. அந்த பலனை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. சில அருமையான பிள்ளைகள் சுவாமி ஆண்டவரே கருவுற்ற சில மாதங்களுக்குள்ளாக அபார்ஷன் மூலமாக அநேக முறைகளப்பா வேதனைப்பட்டிருக்கிறாங்க. குழந்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது நிலைமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மாறட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த பிள்ளையுடைய வாழ்க்கை அற்புதம் நடக்கும்படி ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட பிரச்சனைகளை கொண்டு வர பிசாசின் கிரியைகள் நசரனாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். உம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. ஒரு நல்ல காரியம் இந்த ஆண்டில் நடக்கணும் ஐயா. ஆசீர்வாதமான ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரமைய குழந்தைகளை பெற்று உமக்கு சாட்சியாய் வாழ கிருபை தரும்படியே ஜெபிக்கிறோம். பேறுகால நிலைமைக்கு அருமையான சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். கற்பத்தின் கனியை பூரணப்படுத்தி ஏற்றவள் சுகப்பிரசவத்தை கொடுத்து அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். வயோதிபர் நிலைமைக்கு அருமையான பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. வயதான காலத்தில் உமையன்றி யார் இருக்கிறாளப்பா. நீர்தான் அவளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறீங்கப்பா. அவளுக்கு வேண்டிய எல்லா கிருபையும் கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக,
ஆரோக்கியத்தை கொடுப்பீராக. பலனை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து கர்த்தர் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் கர்த்தர் பலன் கொடுப்பீராக சுவாமி. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் ஐயா, கைவிடாதபடிக்கு அவளை காத்து ஆதரித்து நீர் பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அதே போல் ஆண்டவரே ஆஸ்பத்திரியில் ஆண்டவரே வியாதியோடு கூட ஆண்டவர் இருக்கின்ற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வீடுகளிலே சிகிச்சை பெற்றுக் கொண்டு வர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. பல வகையான வியாதி நிமித்தமாக வேதனைப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். இப்பொழுது கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை ஒரு பிள்ளைகள் மீது இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை என்னென்ன பலவீனத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிற எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை முற்றிலுமாய் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு பிள்ளைகளை கண்மணி போல பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வு கொடுத்து வழிநடத்துங்கப்பா. அதே போல் தமக்கு அருமையானவர் இழந்து தவிக்கின்ற பிள்ளைகளுக்காக, கணவனை இழந்து தவிக்கின்ற மனைவிக்காக, மனைவி இழந்து தவிக்கின்ற கணவருக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, 6 லிட்டர் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு எல்லா ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆண்டவர் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் ஒரு தாய் தேற்றுவது போல உன்னை தேற்றுவேன்னு சொன்னீரே, அந்த தேர்தல் அந்த ஆறுதல் இந்த பிள்ளைகளுக்கு கிடைக்கும்படி அங்கே ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, அநேக குடும்பங்களில் பிரிந்திருக்கிற ஒரு சூழ்நிலை சுவாமி. சின்ன சின்ன காரணங்களுக்காக கூட ஆண்டவரே வாழ வேண்டிய வயதில் இருக்கிற எங்களுடைய பிள்ளைகள் சுவாமி பிரிந்திருக்கிறாங்கப்பா. பல மாதங்களாக வருடங்களை பிரிந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இது பிரிவினையை கொண்டு வருகிற பிசாசின் வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிர்மலமாக்கப்படும்படி ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, எல்லா கசப்புணர்வுகளும் இயேசுவின் நாமத்தில் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பங்கள் ஒன்று சேரட்டும் ஐயா, ஒன்று சேரட்டும் ஐயா. தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காதிருக்கணும் வசனம் சொல்லுகிறது. அது மனுஷிக வல்லமையோ பிசாசின் வல்லமையோ வேறு எந்த ஒரு வல்லமையோ எதுவாக இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தினால் விலகிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. குடும்பங்கள் சமாதானத்தை நீ தருவீராக. குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற எல்லா பிசாசின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு போவதாக நசரா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஒவ்வொரு குடும்பத்தையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். அதன் மூலம் பிள்ளைகள் எவ்வளவாய் பாதிக்கப்படுகிறாங்கப்பா. இந்த குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இணைந்து வாழ உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என் மகன் ரட்சிக்கப்படலை, என் மகன் ரட்சிக்கப்படலை, பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி கண்ணீரோடு கூட அப்படி சமூகத்தில் ஆண்டவர் உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் கண்டு நீர் அவளை துடைத்து பிள்ளைகளை ரட்சித்து சொந்தப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜீவனை கொடுக்கலப்பா, நீங்கள் தான் ஜீவனை கொடுத்துருக்கிறீங்க. அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எவ்வளவுதான் அறிவுரை சொன்னாலும் அதை அவங்க கேட்க மாட்டாங்கப்பா. நீங்கள் தான் சொல்லணும் சுவாமி. அப்படி உள்ளத்தை நீங்கள் தான் மாற்றணும் என்று ஜெபித்து கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. தகப்பனே, நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. ஒரு பவுலை சந்தித்த தேவன் ஐயா, எங்களுடைய பிள்ளைகளை சந்திப்பீராக. எங்களுடைய பிள்ளைகள் உமக்காக எடுத்து பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்கள் அவ்வாறு செய்கிற தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம். ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், கஷ்டப்படுகிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு தேவைகளை சந்தித்து ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கைட்டு செய்ய எல்லா பிரயாசங்களையும் ஆசீர்வதிங்க சுவாமி, ஆசீர்வதிங்க. இப்பொழுதும் இந்த ஆராதனை வேளை தாங்க முன் வந்த அருமையான குடும்பத்தினருக்காக விசேஷம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. கோயம்புத்தூரை சார்ந்த அருமையான பிள்ளைகளுக்காக அருமையான சகோதரி திருமதி சுகந்தி ஜெயராஜ் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. நீர் இந்த மகளை இம்மட்டும் நீங்கள் ஆண்டு வழிநடத்தி ஆதரித்து ஆசீர்வதித்து கொண்டு தயவுக்காக கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நீங்கள் அவளுக்கு கொடுத்த அன்பு மகனுக்காக, அன்பு சஞ்சய் அவர்களுக்காக, அவளுக்கு கொடுத்த அருமையான துணைவி சகோதரி ஷேரன் சஞ்சய்க்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. பிள்ளைகளுக்கு கொடுத்த அருமையான கற்பதிற்கனை ஜோனத்தானுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. அருமையான பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. உன் பிள்ளைகள் பந்திச்சில் ஒளிமர கன்றுகளை போல இருப்பார்ன்ற வார்த்தையின்படியே இந்த அருமையான குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து நன்மையினாலும் கிருபையால் நிரப்பி வழிநடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. வயதான அம்மாவுக்காக ஸ்தோத்திரம். திருமதி வனஜோதி அம்மாவுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இந்த வயதான காலத்திலும் கர்த்தருடைய கிருபை அதிகமாய் தாங்கும்படி ஜெபிக்கிறோம். இரவு பகலாக உண்மையே ஆண்டவரே சார்ந்திருக்கிற மகளப்பா. இந்த முழு குடும்பம் உண்மையே சார்ந்திருக்கிற ஒரு குடும்பம் ஐயா. இந்த குடும்பத்துக்கு வேண்டிய எல்லா நன்மைகளும் தருவீராக. அருமையான அம்மாவுக்கு எல்லா கிருபைகளும் கொடுப்பீராக. அப்படி பலவீனத்தை பலன் தாரும் ஐயா. நல்ல சுகத்தை பலத்தை நீடித்து சுகவாழ்வு நீர் கொடுத்து நீர் வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சந்ததிகளெல்லாம் கண்டு நமக்கு ஸ்தோத்திரம் செய்த பாக்கியத்தை இந்த குடும்பத்துக்கு கொடுத்து வழிநடத்தும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதற்கும் அதிகமாய் கிரீச்சிட வல்லமையின்படியே கர்த்தர் பெரிய காரியங்கள் கட்டடிவீராக.
ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. உங்கள் பாவங்கள் நிமித்தம் முழு இரு துணிமையாய் மனசாப்பட்டு பிறரிடத்தில் அன்பும் சிநேகமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கை கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாக அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்து நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாகும். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அதற்காக பணிவாய் முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். சர்வ வல்லமுள்ள தேவனே, சர்வலம் தேவனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கு நியாயாதிபதியே, தேவருடைய நீதியுள்ள கோவாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியையினாலும் உடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதோடு தூக்கப்படுகிறோம். அவைகளை நினைத்து வேதனைப்படுகிறோம். அவைகள் எங்களாலே சுமக்கப்படாத பாரம். எங்களுக்கு இறங்கும், மிகுந்த இறக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்களுக்கு கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்துக்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்பொழுதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமென். உத்தம மனசாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்முடைய மனந்திருமுறை யாவருக்கும் பாவமன்னிப்பு அளிச்சுவோம் என்று மிகுந்த இரக்கமாக வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவங்களை விடுதலையாக்கி சகல நன்மையில் உறுதிப்படையில் நிறுத்தி ஒளித்தி ஜீவகரையில் சேர்ப்பாராக. இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவருடைய அளவற்ற இரக்கத்தை நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசியின் கீழ் விழும் துணிக்கைகளும் பொறிக்கைகளும் பார்த்ததல்ல, ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செயலட்சமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவும் தருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரத்தாங்கள் பாவமுள்ள சிரம் சுத்தமாகி அவருடைய விலை உயர்ந்த இரத்தத்தாங்கள் ஆத்மா கழுவப்படுவதற்கும் எப்பொழுது நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாக இருப்பது ஏற்ற விதமாக அவருடைய சரீரத்தை புசித்து இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். சர்வ வல்லமுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரே எங்கள் ஊர்க்கமாக இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படிய தந்தல் நேரே அவர் சிலுவையிலே ஒரே தினம் தம்மை ஏக பலியாக ஒப்புக் கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் புரணமும் பொதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்துமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்போட்டு ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவின் ஜெபத்தை கேட்டருளி முதுகுமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நியமத்தின்படி நாங்களுடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து உமது சிறுசி பதார்த்தங்களை இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் பெற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய பரிசுத்தமுள்ள சரீரத்திற்கும் இரத்தத்திற்கும் பங்கு உள்ளலாகும்படி கிருபை செய்ய வேண்டும் என்று மிகவும் தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே
அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீசல் கொடுத்து, எல்லாரும் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவுறும்படி சென்றார். அப்படியே ராபோஜனை பண்ணின பின் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் யார் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டு, அப்படி உங்களுக்காக அநேகருக்கு சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தம், இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவுறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார். ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்கள் இருக்கிற நித்திய ஜீவியாயிருக்கிற சர்வவல்லமையுள்ள தேவனே, இந்த பரிசுத்த ரகசியங்களை ஏற்ற விதமாய் வாங்கியிருக்கிற எங்களை தேவரீர் உம்முடைய குமாரனும் எங்கள் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்து விலைமதியாத திரு சரீரமும் இரத்தமுமாகி ஞான ஆகாரத்தினால் போஷித்ததற்காக உம்மை துதிக்கிறோம். தேவரீர் எங்கள் மேல் தயவு கூர்ந்து கிருபா கடாட்சியம் வைத்திருக்கிறதையும் உத்தம விசுவாசிகளின் கூட்டமும் முதனேச குமாரனுடைய ஞான சர்வமாகிய சபையில் நாங்கள் அவயவங்களாக இணைக்கப்பட்டிருக்கிறதையும் அவருடைய அருமையான பாடுகளினால் மரணத்தினால் உண்டான புண்ணியத்தினாலே நித்திய ராஜ்யத்துக்கு நாங்கள் சுதந்திராக இருக்கிறதையும் இந்த நற்கருணையினாலே எங்களுக்கு நிச்சயப்படுத்தினதற்காக முழு இதயத்தோடு உமக்கு தோத்திரம் செலுத்துகிறோம். பரமபிதாவே, நாங்கள் இந்த பரிசுத்த ஐக்கியத்தில் நிலைத்திருந்து நாங்கள் செய்யும்படி தேவரை நியமித்திருக்க நற்கரை எல்லாவற்றை நிறைவேற்ற
உமது கிருபை தந்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிட்டு மனத்தாழ்மையை வேண்டிக் கொள்கிறோம். அவருக்கும் தேவருக்கும் பரிசுத்த ஆவிக்கும் சகல கனமகிமையும் என்றென்றைக்கு உண்டாவதாக. எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானங்களோடு கூட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து பற்றி அறிகிற அறிவிலும் அன்பில் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தை சிந்தை காக்கடவது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆசீர்வாதங்களோடு கொடுந்து இன்றும் மேலும் சதா காலங்களிலும் உங்களோட நிலைத்திருக்க கடவது. நிறைவு கீதமாக கீதம் 627 பாமாலை 242 பாடுவோம். நான் தூதனாக வேண்டும் வின் தூதரோடேயும். கீதம் 627 பாமாலை 242 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். மெய்யாகவே எங்கள் ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொரு நிறைத்து எங்கள் ஆசீர்வதித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்ப்புகளோடு உம்முடைய சமூகம் வந்திருந்தார்களோ ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் சம்பூர்ணமை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்கு வல்லமை உள்ள சாட்சிகளாக இந்த உலகத்திகளை ஆண்டவர் அனுகிரகம் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நீரே உமது பிள்ளைகள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.